பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 29வது சங்கீதம் 11வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதான அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல தேசம் முழுவதும் சமாதானம் இல்லை. எப்படி சமாதானம்னா எங்கேயாச்சும் போய் கிடைக்குமா? கொஞ்சம் சமாதானத்தை தாருங்கன்னு சொன்னா யாரும் கொடுப்பாங்களா? கொடுக்கறதுக்கு அவங்கள்ட்டே இல்லையே. அப்ப எப்படி உங்களுக்கு சமாதானம் வரும்? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எந்த ஒரு பிசினஸா எடுத்துக்கிடுங்க, கூட இருக்கிறவங்க எப்படி இவங்க 100% சரியா இருந்தா அவங்க 20% தான் இருப்பாங்க. அவங்கள வச்சு எப்படி சமாதானமா நடத்த முடியும் காரியங்களை? நிறைய பாருங்க, நிறைய புருஷர்கள்ட்ட மனைவிகள்கிட்ட நீங்க பாருங்க, பைக்ல போகும்போது அநேக புருஷர்கள் மனைவி மார்க்க பார்த்தா கட்டி பிடிச்சிட்டு போன மாதிரி போவாங்க. ஆனா வீட்டுல போனா பயங்கரமான சண்டை, நெருக்கடி, பிரச்சனை, உபத்திரம். ஆனா வெளியே போகும்போது அவங்க பைக்கா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், சைக்கிளா இருக்கட்டும், நடந்து போனா ரொம்ப அவங்க பேசுறத பார்த்தா இவங்கள மாதிரி சமாதானமா குடும்பம் இந்த இந்தியாவிலே இல்லை, உலகத்திலேயே இல்லைன்னு சொல்ல மாதிரி சமாதானமா பேசிட்டு போவாங்க. ஆனா வீட்டுல அவங்க கிரியை எப்படி இருக்குது, வீட்டுல எப்படி நடக்கிறாங்கன்னா அதுதான் நமக்கு தெரியாது. அது கடவுளுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை ஒண்ணு மட்டும் புரிஞ்சுடுங்க. ஆண்டு சொல்ல உள்ள ஒண்ணும் புறம் ஒண்ணும் பேசக்கூடாது. எப்பளும் உண்மையாட்டே பேசணும். ஒரு புருஷனும் மனைவியும் சமாதானமா இருக்குன்னா என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. சில விட்டு கொடுக்கிற தன்மைகள் இருக்கணும். விட்டு கொடுக்கிறவங்க கெட்டு போனதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை தன்மை நிறைய பேருங்க புருஷன்ட்ட மறைக்கிறாங்க. அநேக ஆண்களும் பெண்கள்கிட்ட மறைக்கிறாங்க. அந்த மறைவு இருக்கவே கூடாது. தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கை இருக்கிற கொஞ்ச நாட்கள் தான். அந்த நாட்கள்ல அம்மா அப்பாட்ட மறைக்கிறது, புருஷன் மனைவிட்ட மறைக்கிறது, மனைவி புருஷன்ட்ட மறைக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்மள்ட்ட என்னன்னா உள்ள எந்த கள்ளங்கவடும் இல்லாம நம்ம இருந்துட்டோம்னா நம்ம சமாதானமா இருப்போம். நம்மள்ட்ட ஏதோ ஒரு கோளாறு, ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது தான் அதை மறைக்க தோணும். அப்படித்தானே? நீங்க பாருங்க, இப்போ 2 விதத்துல ஜனங்கள் இருக்காங்க. மற்றவங்க பிள்ளைங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டுன்னா உடனே என்ன செய்வாங்க? இவங்க பெரிய நீதிபதியா மாறிடுவாங்க. நீதிபதி ஆகி அந்த பிள்ளைங்க செஞ்சது தப்புன்னு சொந்த நண்பருங்க பிள்ளையா இருக்கலாம், பசங்களா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், சொந்த பந்தங்களா இருக்கலாம், அதெல்லாம் விட்டு வீழ்ச்சி அவங்க கிடையவே கிடையாது. உடனே அவங்க செஞ்சது தப்பு தானேம்பாங்க. அதே தப்பு எப்படி அப்ப கிரிமினல் லாயர் மாதிரி பேசியிருப்பாங்க. ஆனா அதே தப்பு தன்னுடைய பெண்ணோ ஆணோ தன்னுடைய பிள்ளைகளோ நம்ம குடும்பத்துல உள்ளவங்கள யாரா செஞ்சுட்டா இவங்க என்ன செய்வாங்க? அப்போ அந்த நேரம் நியாயம் திருத்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணவங்க அதுக்கு கிரிமினல் லாயர் மாதிரி என்ன செய்வாங்க? வாதாடுவாங்க. இல்ல அவங்க சூழ்நிலை அப்படி, என்னுடைய குடும்பத்தாருக்கு சூழ்நிலை அதனாலதான் இப்படி பண்ணிட்டாங்க, இதனாலதான் அப்படி செஞ்சுட்டாங்க, இல்ல அவங்க சரியா பண்ணிருப்பாங்க. தேவ பிள்ளை, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? நமக்கு ஒரு நீதி, அவங்களுக்கு ஒரு நீதி இல்லை. சமாதானம் பண்ணுனா யாராச்சும் ஒரு குடும்பங்களை பிரச்சனை வந்து அங்க போய் நம்ம சமாதானம் பண்ணணும். அதை விட்டுட்டு அவங்க பிரச்சனை நடக்கும்போது நமக்கு என்னன்னு சொன்னா நம்ம குடும்பத்திலும் சமாதானம் இல்லாத சூழ்நிலை வரும். அது நம்ம பிள்ளைங்களா வரலாம், பிள்ளைங்க மூலியம் வரலாம், மனைவி மூலியம் வரலாம், புருஷன் மூலியம் வரலாம், குடும்பத்தார் மூலியம் வரலாம், நண்பர்கள் மூலியம் வரலாம். அதனால சமாதானங்கிறது இந்த உலகத்துல எங்கேயுமே கிடைக்காதது ஒண்ணு. ஆனா அது கடவுள்கிட்ட தான் கிடைக்கும். எப்படின்னா ஆண்டவர் சமூகத்துல நம்ம உண்மையும் உத்தமமாக நமக்கு இருக்கிற நம்ம என்ன வேலை செய்யறோம், நம்ம 50 ரூபாய்க்கு தான் சம்பளத்துக்கு வேலை செஞ்சோன்னா அந்த 50 ரூபாய்க்கு நம்ம உண்மையா இன்னைக்கு வேலை செஞ்சோமா, அப்படி கொஞ்சம் மைண்ட்ல யோசனை வந்துன்னா நமக்கு சமாதானம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அதே இது நம்ம குடும்பத்துல உண்மையா இல்ல மனைவிட்ட உண்மையை பேசாம தப்பா பேசிட்டு வந்துட்டோமா, அவங்களை எரிச்சல் மூட்டிட்டு வந்துட்டோமா, இல்ல புருஷனுக்கு விரோதமா ஏதாவது செஞ்சிட்டோமா, இல்ல அம்மா அப்பாட்ட மறைச்சி நம்ம ஏதாவது செய்யறோமா, இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்க என்ன செய்யணும்? சமாதானம் இருக்கிறாது. அதனால புரிஞ்சுக்கணுங்க. ஆனா எடுத்தோம் கமுத்தோன்னு சொல்லி நிறைய பேர் என்னெல்லாமோ பேசி தீத்துருவாங்க, வாயில வந்த மாதிரி எல்லாம் பேசிடுவாங்க. ஆனா எதிரில் நிக்கிற ஜனங்க அவங்க கேட்கறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப வேதனையா இருக்கும். அவங்க முடிஞ்சாலும் பிரயாசப்படுவாங்க எப்படியாவது சமாதானமா போயிடணும்னு. சில நண்பர்கள்ட்ட நம்ம நினைப்போம் அவங்க செய்யற ஒரே ஒரு தப்பை குறைச்சி அவங்கள்ட்ட பேசவே மாட்டோம். 10 வருஷம் 15 வருஷம் சிலவங்க பேசாம ஆண்கள் பெண்கள் கூட இருக்கிறாங்க. ஒரே வீட்டுல இருந்துட்டு புருஷனும் மனைவியும் பேசாம இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளை, நீங்களே யோசிச்சு பாருங்க. தவறுங்கிறது இந்த உலகத்துல எத்தனையோ விதத்துல இருக்கும். ஆனா எல்லாரும் 100க்கு 100 பெர்ஃபெக்ட், இந்த பியூராட்டு நாங்க ஒரிஜினலா பியூரா நாங்க அப்படி கரெக்டா 100க்கு 100 இருக்கிறோம் சொல்ல முடியாது. ஆனா நம்ம கொஞ்சம் விட்டு கொடுப்பு, கொஞ்சம் சகிப்புத்தன்மை இதெல்லாம் போகும்போது ஆண்டவர் அதை சமாதானமா கொண்டு நடத்த செய்வாரு. ஆனா நம்பர் 1 குவாலிட்டி நம்ம அப்படின்னு நம்மளே ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்னா எங்கேயோ ஒரு நாள் விழுந்து போக ஆயத்தமா இருக்கிறோம். ஏன்னா பைபிள் சொல்லுது, நிற்கிறவன் விழாது இருக்காதபடி. எப்படி நான் நிற்கிறேன்னு சொல்றவன் எப்ப வேணாலும் விழுந்து போவான். விழுந்தவன் என்ன சொல்றாரு? நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எந்திரிப்பான். என்ன செய்யணும்னா, ஒரு தடவை தோத்தனா இன்னொரு தடவை எழுந்திருப்போம், இன்னும் தோத்தனா இன்னும் எழுந்திருப்போம். நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க முடியுமா?
முடியாது. நம்மளை தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு போச்சுன்னா அடுத்தவங்க வர ஜஸ்ட் அடுத்து நம்ம மாறலாம். அதுக்கு எப்பவுமே நம்ம தக்க வச்சுக்கிடுவோம், நம்ம அந்த ஸ்தானத்தை தக்க வச்சுக்கிடணும்னு சொல்லி அதுக்காண்டி பொய் பேச வேண்டியிருக்கும், தவறுகள் செய்ய வேண்டியிருக்கும். அதெல்லாம் செய்யக்கூடாது. நமக்குன்னு உண்மையாட்டு என்ன இருக்குதோ அது மட்டும் நமக்கு உரியது. நீங்க இருக்கிற ஏதோ ஒரு பொறுப்பு, அந்த பொறுப்புல நீங்க தகுதி உள்ளவங்களா இருக்கும் போது நீங்க சமாதானமா இருக்கும். நீங்க தகுதி இல்லாம உங்களை வெளியே தள்ள போகும்போது என்ன செய்வாங்க, குரூப் 2 மாத்திடுவாங்க. அப்ப அவங்க செய்வாங்க, எங்க ஆட்கள் இவ்வளவு இருக்கிறாங்க, அவங்க ஆட்கள் இவ்வளவு குறைவா தானே இருக்க, அப்ப நாங்க தான் ஜெயிச்சிட்டோம் சொல்லி அதுக்காண்டி என்ன செய்வாங்க, லஞ்சம் கொடுக்குறாங்க, ஊழல் பண்றாங்க, நிறைய காரியங்களும் செய்யறாங்க. என்னன்னா பணத்தை கொடுத்து சில அதிகாரத்தை வாங்குறாங்க. இதே போல அப்படி ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நமக்கு என்ன கிடைக்காது, சமாதானம் கிடைக்கவே கிடையாது. ஆனா ஏசப்பா என்ன வார்த்தை சொல்றாரு, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பா, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சமாதானமா இருந்தோம்னா நல்ல தூக்கம் வரும். சமாதானம் இல்லைன்னு நினைச்சிடுங்க, கெட்ட சொப்பங்களும் வரும். எப்படி நம்ம தூங்கும் போது கெட்ட சொப்பனங்கள் தான் வரும். அதுக்கு பிறகு நமக்கு நாளைக்கு எதுவும் நடந்துருமோ, நம்ம குடும்பத்துக்கு எதுவும் நடந்துருமோ, நம்ம இடப்பாதையிலே முடிந்து போயிடுவோமோ, நம்ம வாழ்க்கை இவ்வளவுதானா அப்படி யோசிக்கும். அதே இது சமாதானமா இருந்தீங்கன்னா உங்களை ஒரு காட்டுல கொண்டு விட்டாலும் இந்த உலகத்துல கடவுள் இருக்கிறாருன்னா அவர் நம்மளை காப்பாற்றுவாரு. இந்த எந்த மிருகங்களோ விஷ ஜந்துக்களோ என்ன அணுகவே முடியாது, எந்த பேய் பிசாசோ அணுகவே முடியாது. எந்த மந்திர தந்திரங்களோ அவங்க சொல்லுவாங்களே 6 மாசம் நீங்க வீட்டுல இருக்கக்கூடாது, 1 வருஷம் நீங்க அங்க போயிருங்க இங்க போயிருவேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கவே செய்யாது. ஏன்னா நீங்க சமாதானம் பண்ணுகிறவங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் உங்க ஒரு குரூப்ல ஒரு தெருவுலயோ ஊருக்குள்ளேயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க பிரச்சனையில இருக்கிறாங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க, ஓடி போய் சமாதானம் பண்ண போவீங்க. ஐயோ நீங்க இப்படி சண்டை போடாதீங்க, புருஷன் முன்னாடி சமாதானம் போடாதீங்க, ஐயோ அம்மா அப்பா நீங்க இப்படி பண்ணாதீங்க, ஐயோ இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க ஆண்டி நீங்க இதெல்லாம் செய்யாதீங்க. ஏன்னா சமாதானமா இருந்துட்டா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்போம். ஆனா சமாதானம் இல்லாம இருந்துட்டா எப்போ துரோகியா மாறுவோம், எப்போ போட்டு கொடுப்பாங்க, எப்போ கோல் சொல்லுவாங்க, எப்படி என்ன செய்வான்னு தெரியவே செய்யாது. அதனால சமாதானம் வாழணும்னா ஆண்டவர் சமுதிரம் கேட்கிறேன். ஏன்னா ஆண்டவர் யார் தெரியுமா, வசனத்தை திருப்பி வாசிங்க. அவர் சொல்றாரு, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். எவ்வளவு பெரிய கோடிகள்லாம் வச்சுட்டு எவ்வளவு அனுபவிக்கிறாங்க இந்த உலகத்துல. ஆனா அவங்களுக்கு கேட்ட அவங்கள்ட்ட சமாதானமே இருக்காது. எப்ப வேணாலும் இந்த பூமி விட்டு எடுத்துக்கொள்ளப்படலாம். அதுக்கு முன்னாடியே எவ்வளவு அனுபவிக்க முடியும், எவ்வளவு என்ஜாய் பண்ணணும், இந்த உலகத்தை எதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. தேவ பிள்ளை போதும் என்கிற நிறைவு இல்லாவிட்டால் இந்த உலகத்துல என்ன சமாதானம் கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சிடென்ட் எல்லாரும் சொல்லுவாங்க, அவங்கள பார்த்தா எவ்வளவு சமாதானமான குடும்பம், இந்த பிள்ளைங்க, அந்த ஆட்சி தாத்தா பாட்டி, அந்த பிசினஸ்ல பார்ட்னர் பாருங்க ரொம்ப சமாதானமா இருக்கிறாங்க. அங்க அவங்களுக்குள்ள போகும்போது தேவ பிள்ளைகளே அது அவங்களுக்கு தான் தெரியும். இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்க உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க சமாதானம் வேணும்னா கர்த்தர்ட்ட வாங்க, ஆண்டவர் ரட்சகமா இயேசு கிறிஸ்துட்ட வாங்க. அவர் உங்களுக்கு சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா, சமாதானம் இருக்கிற மாதிரி நீங்க நடிச்சுட்டே இருக்கிறீங்களா, நான் சொந்த வீட்டுக்குள்ள இருந்தேன், எல்லாரும் கூட நான் பிரிஞ்சுதான் இருக்கிறேன், எனக்கு யாருமே சேர்ந்து என் கூட யாருமே இல்லை, ஆனா இருக்கிற மாதிரி ஒரு பிம்ப மாதிரி இருக்கிறாங்க சுற்றி, ஆனா யாரு கூட நான் பேசாமலே இருக்கிறேன், ஒரே பெட்டில இருந்துட்டு பேசாத எத்தனை பேர் உண்டு தேவ பிள்ளை. நீங்க இந்த செய்தியை பார்த்து கேட்கிற உங்கள்கிட்ட தான் சொல்றேன், நீங்க சமாதானம் வேணா, ஏசப்பா என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில, குடும்பத்துல சமாதானம் இல்லை, எனக்கு இறக்க செய்யுங்க ஏசப்பான்னு சொல்லுங்க. நீங்க ஆண்டவரா ஏசப்பா தான் உண்மையான தெய்வம்னா ஆண்டவர் உங்களோடு இந்த இரவு நேரத்திலே பேசுவார். நீங்க பகல்ல ஜெபிக்கிறனா பகல்ல பேசுவார், இரவுல பேசுனா இரவு நைட்டு பேசுவார். ஏன்னா அவர் நமக்கு தாயும் தகப்பனுமா இருக்கிறாரு. அம்மா அப்பாட்ட கேளுங்க, ஒரு பொருட்கள், ஒரு சின்ன பிள்ளை அம்மா அப்பாட்ட கேட்கறாங்க, அம்மா எனக்கு ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் வேணும், இல்ல ஏதோ ஒரு பொருள் கேட்கறாங்க. அம்மா அப்பா என்ன செய்வாங்க, என்னதான் வேலைக்கு போனாலும் அவங்க மைண்டு ஃபுல்லா 90ல 100க்கு 100 பிள்ளைக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுக்கணும், பிள்ளைக்கு நோட்ஸ் வாங்கி கொடுக்கணும், இல்ல நம்ம பிள்ளை ஒரு இடம் கேட்டிருக்குது, அப்போ நம்ம அந்த பிள்ளை சின்ன பிள்ளை இல்ல பெரிய பிள்ளைங்க, அப்ப என்ன செய்வோம், பிள்ளைக்கு ஒரு இடத்த நம்ம முடிச்சு கொடுக்கணும், பிள்ளைக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கணும், பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் வாங்கினா வாங்கி கொடுக்கணும், பைக் வாங்கினா பைக் வாங்கி கொடுக்கணும். என்ன தேணும், பிள்ளைக்கு தேவையான உணவு. இன்னும் அம்மா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவீங்கன்னா நம்ம மைண்டு என்னதான் ஒர்க் பண்ணாலும், எந்த நாட்டுல போய் நம்ம ஒர்க் பண்ணிட்டு வந்தாலும், எந்த நைட் ஆகுனாலும் பிள்ளைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்காம அது தூங்குனா கூட நம்ம எழுப்பி என்ன செய்யணும், மக்களே ஸ்நாக்ஸ் சாப்பிடு. யோசிச்சு பாருங்க, அந்த தாயின் இருதயம். இந்த உலகத்துல நம்ம தாய தகப்பனை எல்லாரையும் உருவாக்கினவர் யாரு, ஆண்டவராகிய இயேசு. ஏன்னா ஒரு சுவாசத்தை நீங்க மேல மூச்சை இழுக்கிறீங்கன்னு நினைச்சிடுங்களா, அப்படி இழுக்கும் போது இயேசு தான் முத வார்த்தையே வரும். நீங்க சுவாசத்தை மேல இழுத்து பாருங்க, மூச்சை சுவாசத்தை இழுக்கும் போது இயேசப்பா உங்களோடு பேசுவாரு. இந்த நாட்கள்ல நீங்க சமாதானம் இருக்க, சந்தோஷமா இருக்கிற இந்த நாட்கள்ல ஆண்டவர் உங்களை உதவி செய்வாரு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் வசனம் சொல்றாரு. அதனால சமாதானம் பண்ணுவோம், மற்றவங்களுக்கும் நம்ம சமாதானமா இருப்போம், அநேகரை நம்ம சமாதானம் பண்ணுவோம், நம்மளும் சமாதானமா இருக்க ஆண்டவர் சமாதானம். ஜெபிப்போமா? ஜெபம்.
பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் தகப்பனே இயேசுப்பா, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னீரே. இந்த நாளிலும் இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்ட குடும்பமாக செய்தி கேட்கிறவங்க, தனிமையா கேட்கிறவங்க, எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே உங்க சமாதானம் ஆகல, வழிவாசலை நீ திறந்து கொடுத்து இவளை மேன்மைப்படுத்தி இவளை ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.